கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்களில் கடகராசி அன்பர்களாகிய நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் ரிலாக்ஸாக அற்புதமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து செயல்படுறார். அப்போ இங்கே மெயினாக சூரியனோட வலிமை சூப்பராக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 6ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் இடத்த அதிபதினு சொல்லக்கூடிய குரு 12ஆம் இடத்துலேருந்து ஜம் பண்ணி உங்கள் ராசிக்குள்ளே வர உங்களுக்கு பிடிச்சவர், உங்களை பிடிச்சவர், அற்புதமாக உங்களை நேசிக்கக்கூடிய நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய இந்த யோகம் சொல்லி மாளாது. அவ்வளோ சூப்பராக இருக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் மகர ராசிக்கு 7.5 ஒன்று இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சொல்லுவீங்க, சார் அவங்களுக்கு இருந்துச்சோ இல்லையா சார், ஆனால் நாங்கள் இந்த ஒரு 7.5 வருஷத்தில் எல்லா விதமான செயல்பாடையும் இழந்துட்டோம். வாழ்க்கையில் நட்புகள் மூலமாக ஏமாற்றப்பட்டோம். நம்பினவங்களே முதுகில் குத்துனாங்க, எங்களை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க. 2வது விஷயம் என்னென்னா, நாங்கள் யாரை உண்மையாக நேசிச்சனோ, யாரை உண்மையான உறவு நினச்சனோ அவங்களே இந்த 7.5 வருஷத்தில் எனக்கு பக்கா பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சுப கிரகமான குரு உங்கள் வீட்டுக்குள்ளே வர. ஸோ வெல்கம் பண்ணுங்க. ஜென்ம குருவாக வரான்னு பயப்படாதீங்க. ஏன்னா ஜென்ம குரு வனவாசங்கிறது மற்ற ராசிகளுக்கு, அது மட்டும் உங்களுக்கு விதி விலக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் விதின்னு ஒன்று இருந்தால் விதி விலக்குன்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த விதி விலக்கு இப்போ உள்ள காலகட்டமான இந்த குரு பயிற்சி ஏற்படுகின்ற இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு செயல்பட போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களுடைய சிந்தனைகள், எவ்வளவோ சிந்தனை இருக்குது, இப்படி பண்ணலாம், அப்படி வாழலாம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ சிந்தனைகள் வச்சுருக்கீங்களே, ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தடை இருக்கா இல்லையா? நீங்கள் ரியாலிட்டியாக யாரையும் ஏமாற்றாமல் வாழணுங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையில் வாழ்கிற நீங்கள் எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு வாழ்ந்தீங்களா இல்லையா? நம்பி நம்பி ஏமாந்தது உண்மை தானே? ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை என்ன பண்ண போகிறீங்க, இந்த காலகட்டங்களில் செய்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ரிசல்ட். ஸோ அதே போல் இது எப்படி சார் நாங்கள் அக்யூரேட்டாக செய்து முடிப்போம் அப்படின்னா, 9ஆம் தேதிக்கு மேலே குரு சுக்கிரனோட இணைவு பெற்று உங்கள் ராசியில் பயணிக்கக்கூடிய இந்த அற்புதமான ஜூன் மாதம் பொருளாதாரம் என்பது உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா 11க்குரிய சுக்கிரன் ராசியில் உட்காந்துட்டான். ஓகேவா? அப்போ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததியும் அவர் தான். அப்போ சுகஸ்தானாதிபதி அதே போல் லாபஸ்தானாதிபதி 2 பேருமே சுக்கிரன் தான். அவர் உங்கள் ராசியிலே உட்காரனால, அதுவும் ஒரு மிகப்பெரிய பணக்கார கிரகமான குருவோடு சேர்ந்து இயங்குவதனால பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கு உண்டு. மன நிம்மதி உண்டா? கட்டாயமும் உண்டு. உங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய உண்மையான அன்பை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கிரகம் கொடுக்க போகுது. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிருக்கீங்க அப்படின்னா கெட்டி மேலே சத்தம் வீட்டில் கேட்பதற்கான ஒரு ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி இந்த ஜூன் மாதம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரணும் அமையும். அப்படி பார்த்தேன் சார், நான் அதை ஒரு படத்தில் நம்ம சிவாஜி கணேசனும் இன்னொரு சாரும் பாடுவாங்க பார்த்தீங்கன்னா, நடிகரும், நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லைன்னு அந்த அந்த வார்த்தைகளாலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தன்னுடைய செயல்பாடுகளை. அதே மாதிரி தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்க போகிறீங்க. புரியுதா? அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. அதே போல் அப்பாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அப்பாவுக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அது இந்த மாதத்துலேருந்து சரியாயிடும். ஜூன் மாதம் தொடக்கத்துலேருந்து உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தான் சரியாயிடும்.
அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாசத்தில் இப்போ ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதமாக பயங்கரமான போராட்டம் இருக்கும். எங்கள் அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறார் சார். நான் எவ்வளவோ எங்கள் அப்பா மேலே பிரியம் வச்சுருக்கேன். புரிஞ்சுக்காமல் என்கிட்ட பேச மாட்டேங்காங்க. எனக்கு எங்கள் அப்பா பேசணும்னு நான் ஒரு லட்சியத்தில் இருக்கேன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் லட்சியம் நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. இந்த பூச நட்சத்திரக்காரங்களை கூட்டு வச்சு கேட்டால் தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு ஜூலை மாதத்திலிருந்து இந்த 2026 மே மாதத்துக்குள்ளே நீங்கள் பட்ட பாடு பெரும்பாடு. அப்படியே புழு மாதிரி துடிச்சிட்டிங்க. எப்படி ஒரு மீன் வந்து தண்ணி தொட்டியில் இருக்கும்போது அழகாக இருந்துச்சோ, அதே மீனை தரையில் போட்டால் எப்படி துள்ளி குதிக்கும், அப்படியே துடிக்கும்ல. அந்த துடிக்கிற துடிப்பு உங்களுடைய இதயம் ஹார்ட்பீட் கூட அந்தளவுக்கு துடிக்குமா தெரியாது. அவ்வளோ ஸ்பீடாக துடிச்சிருக்கும். நீங்கள் அந்தளவுக்கு ஒரு போராட்டத்தை, செய்யாத விஷயத்தை செய்த மாதிரி ஒரு தேவையில்லாத அழுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அது இருந்தால் ஏற்பட்டது உண்மை. ஸோ அது உண்மை என்றால் நீங்கள் இன்னுமே சூப்பராக இருக்க போகிறீங்கிறதும் கிரக ரீதியாக உண்மை என்பதை தெளிவாக சொல்லலாம். என்ன ஒரு பெரிய விஷயம், இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கார், 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் கையில் காசு வரும். ஆனால் அந்த காசை மேக்சிமம் இந்த அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறேங்கிறத தயவுசெய்து ஸ்டாப் பண்ணணும். மற்றவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்க எப்படியா சமாதானம் பண்ண முயற்சி இருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தயவுசெய்து விடுங்க. ஏன்னா உங்களுக்கே தலைக்கு மேலே பிரச்சனை இருக்குது. இது இவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்க கடைசியில் உங்கள் மேலே ஒரு தாக்கத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அதில் கவனமாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு உறுதியாக கணவன் மனைவியாக இல்லற வாழ்க்கை வாழ்ந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கலாம், கோயிலாக சுற்றி இருக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் மீறி உங்களுடைய உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு ஏற்றவாறு கிரகங்கள், அதாவது ஒரு குழந்தைனாலே அது குருவை தான் பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட குழந்தைக்கு காரகத்தா நம்முடைய குரு பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. நம்ம குரு பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான், நீங்கள் முதல் குழந்தைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா முதல் குழந்தை உண்டு சார், 2வது குழந்தை கட்டாயம் உண்டு சார். 2 குழந்தையும் எனக்கு ஆம்பளை பையனாக பிறந்தான். ஒரு மகாலட்சுமி என் வீட்டுக்கு வரணும்னு ஆசை சார். என் குழந்தை மகாலட்சுமியாக பிறப்பாளா, பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுக்கு 3வது குழந்தை எதிர்பார்ப்பு இருந்தால் அது உறுதியாக உங்களுக்கு பெண் குழந்தையாக இருக்கும் சார். 2மே பெண் குழந்தையாக வந்துட்டாங்க. ராஜா மாதிரி ஒரு சிங்கக்குட்டியை எதிர்பார்க்கேன். உறுதியாக எனக்கு ஆண் குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற 3வது குழந்தை ஆண் குழந்தை எதிர்பார்த்தா ஆண் குழந்தை கிரகங்கள் கொடுக்க உங்களுக்கு என்ன இருக்குது, ரெடியாக இருக்குங்கிறது கிரக ரீதியான உண்மை சார். எல்லாம் ஓகே. நான் கடகராசி தான். என் குழந்தைகள் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி 3 குழந்தையும் பெற்றெடுத்துட்டேன். ஆனால் என் குழந்தைகள் எனக்கான அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைகள் என்னை அம்மான்னு கூப்பிட்டா போதும், என்னை அப்பான்னு கூப்பிட்டா போதும், அந்த சந்தோஷத்தில் சாப்பிடாம கூட உயிர் வாழ்ந்துடுவேன் அப்படின்னு உண்மையான அன்பான பாசத்துக்காக இயங்கக்கூடிய உங்கள் லைஃப் அப்படியே பூக்குற, அதாவது ஒரு மல்லிகைப்பூ இருந்தால் எப்படி அழகாக இருக்குமோ, அதே போல் ரோஜாப்பூ பூத்தா எப்படி அழகாக இருக்குமோ, அதே மாதிரியே உங்களுடைய சந்தோஷமும் ஒரு பூக்கள் மாதிரி சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உங்கள் குழந்தைகள் மூலமாக இனிமேல் நீங்கள் பெற போகிறீங்க. கவலைப்பட தேவையே இல்லை. காதல் திருமணம் தான் முடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கக்கூடிய நம்முடைய கடகராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம், உண்மையான காதல் நிறைவேறும். ஏன்னா குரு வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? உண்மையான காதலாக தான் என்ன பண்ணும், நிறைவேறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. நீங்கள் 2K கிட்ஸாக இருங்க, நீங்கள் 90 கிட்ஸாக இருங்க, இல்லைன்னா 80 கிட்ஸாக கூட இருங்க, எந்தாவது கிட்ஸாக இருந்துட்டு போங்க. ஏன்னா எல்லாமே குழந்தைகள் தானே. பெற்ற தாய் தகப்பனுக்கு எத்தனை வயதாக இருந்தாலும் குழந்தை தான், சரியா? ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் கொடுக்கார். உண்மையான காதல் சக்ஸஸ் ஆகும். சும்மா உங்களை ஏமாற்றிக்கிட்டு, உங்களை மிரட்டிக்கிட்டு, உங்களை பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அது காதலே இருந்தாலும் சரி, காணாமல் போகக்கூடிய சூழ்நிலையை
உங்களுக்கு குரு பகவான் ஒரு வலிமையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது நிதர்சனமான உண்மை. திருமணத்துக்காக வரன்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு நோக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த ஜூன் மாதம் உங்களுடைய டார்கெட்டாக எடுத்துக்கோங்க. அதை முழுமையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை துணை உறுதியாக உங்களுக்கு அமையும் என்பதும் கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. ஸோ இது அப்படியே நடக்கணும் சார். கல்யாணம் முடியணும், கணவன் மனைவி ஒற்றுமை வேணும், நான் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னு எதிர்பார்க்கிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நைட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரையும் உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. புரியுதா? நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு புதிய ஆடை ஒன்று வாங்கிக்கோங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கான ஒரு சுடிதாரு சேரீ வாங்கிக்கோங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கான வேட்டி சட்டையோ ஃபேண்ட் சட்டையோ வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சு நைட்டு 8 to 9 உங்கள் வீட்டில் தீபம் போட்டு மனசார சுக்கிர பகவானையும் லட்சுமி அன்னையும் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக பொருளாதாரமும் தங்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மகாலட்சுமி உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கான திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வாழை இலை வச்சு ட்ரெஸ்ஸை வச்சு தீபம் நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஸ்வீட் கொஞ்சமாக வச்சு கும்பிடணும். ஸ்வீட் வந்து என்ன பண்ணணும்னா மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். ஆனால் ட்ரெஸ்ஸை மட்டும் உட்காந்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, தானமாக கொடுத்துடக்கூடாது. ஸோ இதை கடைப்பிடிச்சி பாருங்கள். கவலைப்படாத ராசியில் நம்முடைய கடக ராசியும் ஒன்று என்பது